வெல்கம் டு மை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.2ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பின்வரும் கோவைகளை கூடுதல் காண்க. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், இது 2 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் 2 தான் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்குவோம். 7p + 6q அடுத்து 5p - q. இது 2 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 6qல ஒரு q போய்த்துனா அவ்வளவு 5q ப்ளஸ் 5q அடுத்து 5p 7p இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 12p வந்துடும். இப்போ இந்த 12pயும் 5qயும் நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ண வருது. அப்புறம் மீதி உள்ளது என்னன்னா அந்த டைம் 12p + 5q இதோட நம்ம ஆட் பண்ணணும். இப்போ p தனியாக இருக்குது, q தனியாக. அப்போ p p டைமில் எடுத்து எழுதிடுவோம் 16p, q டைமை இங்கே எடுத்து எழுதிடுவோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6q ப்ளஸ்ஸு இது 2 ஆட் பண்ணோம்னா 28p. ஓகேவா? இதோட மொத்த ஆன்சர் என்னென்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 28p + 6q. அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். இதுதான் கடைசி ஆன்சர் இருக்குது. அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். இதை நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். a + b 5b + 7c. ஓகேவா? அதே மாதிரி 2a + 10b + 9c டிவைடட் பை இதை ஆட் பண்ணோம்னா 9 7 ஆட் பண்ணோம்னா 16c. இது 2 ஆட் பண்ணோம்னா 15b + 3a. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். 3a + 15b + 16c. இது 2வது கணக்கு ஆன்சரு. அடுத்து 3வது கணக்கு பாருங்கள். mn + t இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு போட்ட மாதிரியே தான். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். mn + t அடுத்து 2mn - 2t ஈக்குவல் டு இது பாருங்கள். இது ரெண்டையும் கழித்தோம்னா -tன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3mn வரும். ஓகேவா? அந்த 3mn - t கடைசியாக ஒரு டைம் இருக்குது பாருங்கள், அதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். 3mn - t இது ரெண்டுத்தையும் m டைம் எங்கே இருக்கோ அதை m எடுத்து எழுதிடுவோம். -3 டைம் எங்கே இருக்கோ 3 எடுத்து எழுதிடுவோம். 3mn - 3t இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -4t. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6mn. இது 3வது கணக்கு 6mn - 4t. அடுத்து 4வது கணக்கு பாருங்கள். u + v u - v இப்படி கொடுத்துருக்காங்களா? இது எல்லாத்தையும் நம்ம ஒரே தான் எழுதிடுவோம். u + v u - v 2u + 5v 2u - 5v. பாருங்கள், இது +v இது -v அடி போயிடும். அதே மாதிரி +5v + -5vயும் அடி போயிடும். மீதி இருக்குது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6u 6u. இந்த கணக்கோட ஆன்சர் 6u. அடுத்து 5வது கணக்கு பாருங்கள். 5வது கணக்கு 5xyz 3xy அப்படின்னு இருக்குது. இங்கே ஒன்றும் தான் மாறி இருக்குது. மாறி இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இங்கே zxyன்னு இருக்குது, இங்கே yxன்னு இருக்குது. மாறி இருந்தாலும் அதே தான். 5xyz - 3xy இதை அப்படியே மாற்றி எழுதிக்குவோம். 3xyz - 5xy இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா 8xy மைனஸு இதுவும் 8xy - z. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.